வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தார் சாண்ட்ராக். என்ன சீக்ரெட் டாஸ்க்னா, இந்த டாஸ்கில் நீங்கள் செஞ்சு முடிக்கணும். செஞ்சு முடிக்க முடியாதுன்னா இப்போயே போயிடுங்க. செஞ்சு காட்டுறா அப்படின்னா உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். 2 பேர், அதாவது நீங்களும் இன்னொருத்தர் சேர்ந்து தான் பண்ண போகிறீங்க. அதில் ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். இன்னொருத்தரை டைரெக்டாக நாமினேட் பண்ணலாம் எவிக்ஷனுக்கு. சப்போஸ் இது நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய அந்த ஒரு நாமினேஷன் யாருக்கிட்ட நீங்கள் தோற்றீங்களோ அவங்களுக்கு போயிடும். இதுலேருந்து அந்த 2 பேரில் ஒருத்தர் டைரெக்டாக நாமினேஷனுக்கு செலக்ட் ஆகிடுவீங்க. ஸோ பார்த்துக்குங்க, ஒன்று இந்த டாஸ்க்கை பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாமல் விட்டுருங்க. இல்லை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே போங்க. வெளியில் வந்தாங்க, நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரியே போயிட்டு பிரஜன் கிட்ட போய் சொன்னவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு 3 டாஸ்கில் 2 வின் பண்ணால் ஓகே, அதில் 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ட்டாங்க. 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சொல்லவே இல்லையா பிக் பாஸ் சொன்னது ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். இன்னொன்று, உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள டைரெக்டாக நீங்கள் எவிக்ஷனுக்கு நாமினேட் பண்ணலாம். அவங்க நாமினேஷன் ப்ராசஸ்க்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது, டைரக்ட் நாமினேஷன். ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தெரியாமல் சொன்னாங்களா, இல்லை தெரிஞ்சே போய் சொன்னாங்களா, இல்லை பிரஜனுக்கு தெரியாமல் ஒரு கேமை ப்ளே பண்ணுறாங்களா, எதுவுமே சொல்ல முடியாது. இதே சப்போஸ் இவங்க கப்புள்ஸாக இல்லைன்னா இது வந்து ஒரு பர்க்கா கேமாக இருந்திருக்கும். ஆனால் 2 பேர் கப்புள் அப்படின்னும் போது இது கண்டிப்பாக வந்துட்டு தெரியாமல் சொன்ன மாதிரி இருக்கும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் எதுவுமே நம்மளால் கன்ஃபர்மேஷனாக சொல்ல முடியாது. ஆனால் இதுதான் வந்து நடந்துச்சு. அவரும் வந்துட்டு 2 பேருக்கு அடுத்த வாரம் நாமினேஷன், ஆஹா தப்பிச்சிடலாமேன்ற மாதிரி வந்துட்டு பிளானை போடுறாங்க. அதுங்களும் வந்து உள்ளே வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போது தெரியல. ஏன்னா சப்போஸ் அவரும் அதுக்கு ஆசைப்பட்டு அங்கே போயிட்டு எல்லா பர்ஃபார்மன்ஸையும் முடித்து அவங்க ஜெயிச்சு கடைசியில் வந்துட்டு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு வரும்போது நீ வச்சுக்கோன்னு சொல்லுவாங்களா, இல்லை எனக்கு வேணும்னு சொல்லுவாங்களான்றது தெரியல. ஆக மொத்தத்தில் நீ வச்சுக்கணும் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனால் அடி விழுக்குமே, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலே சாண்ட்ரா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து தப்பாக கன்வே பண்ணுறாங்களா, இல்லை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே தப்பாக கன்வே பண்ணுறாங்களா, இல்லை அங்கே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே சரியாக பேசுகிறாங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.